சியோ கியூ கிம் இயக்குனரை புலனாய்வு அதிகாரிகள் விசாரிப்பதாக அறிவித்தார். கிம் இயக்குனர் டேயோப்பை உடனான உறவையும் விற்கக்கூடும் என்று அவர் கவலைப்பட்டார். அதை கேட்டதும் டேயோப் மிகவும் வருந்தினார். அவர் முடிந்தவரை ரகசியமாக செயல்பட்டாலும் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. முந்தைய வாழ்க்கையில் ஹாஹா டாப் விவகாரத்தால் மிகவும் பயனடைந்தவர் டேயோப் தான் என்பதை நான் நினைவு கூர்கிறேன். ஹாஹா டாப் ஒரு நல்ல முதலீட்டாளரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் எந்த நேரத்திலும் டேயோப் மென்பொருளை திருட முடியும். எனவே யங் சூ கொடுத்த பணத்தை முதலீடு செய்ய நான் முடிவு செய்தேன். திரு யங் சூ ஆட்சேபிக்கவில்லை. அவர் என்னை என் விருப்பப்படி முடிவு செய்ய அனுமதித்தார். பின்னர் நான் சுங்ஹோவை சந்திக்கச் சென்றேன். செவுன்ஹா குழுமத்தின் தலைவர் மன்னிப்பு கேட்க முன் வந்ததாக சுங்ஹோ நல்ல செய்தியை அறிவித்தார். செவுன்ஹா குழுமத்தின் தலைவர் ஒரு கவர்ச்சிகரமான நிபந்தனையை முன்வைத்ததால் சுங்ஹோ முதலீட்டை ஏற்க ஒப்புக்கொண்டார். முற்றுப்புள்ளி. நான் கிம் இயக்குனரை கையாண்டேனானால் அவரது விதியை மாற்ற முடியவில்லை. சுங்ஹோ ஏன் என்னை மிகவும் நம்புகிறார் என்று நான் கேட்டேன். சுங்ஹோ என்னை கண்மூடித்தனமாக நம்புவதற்கு 3 காரணங்கள் உள்ளன. முதலாவதாக கிம் இயக்குனரை பற்றி நான் அவருக்கு எச்சரித்தேன். நான் சொன்னது போல் விளைவு இருந்ததையும் இயக்குனர் உண்மையில் சுங்ஹோவை ஏமாற்ற சூழ்ச்சிகளை பயன்படுத்தினார். இரண்டாவதாக ஹாஹா டாப் பற்றிய யோசனை உண்மையில் மின்சுடேதான். மக்கள் அனைவரையும் தரவு மூலம் இணைக்கும் ஒரு உலகத்தை மின்சூட் உருவாக்க விரும்பினார். ஆனால் மின்சு என்னிடம் சுங்ஹோவிடம் சொல்ல அனுமதிக்கவில்லை. மூன்றாவது காரணம் சுங்ஹோ கிம் இயக்குனரை சந்திப்பதற்கு முன்னவருக்கு ஒரு செய்தி வந்தது. அனுப்புபவரும் அவனை கவனமாக இருக்கச் சொன்னார். ஆனால் அவன் திரும்ப அழைத்த போது அவர் தனக்கு ஒரு செய்தியை அனுப்பவில்லை என்றார். அதே நேரத்தில் கிம் இயக்குனர் வேகமாக டேய் சுபோயிடம் ஓடினார். முற்றுப்புள்ளி. அங்கு வந்தவுடன் அவர் எல்லாவற்றையும் கெடுத்ததற்கு டேய் சுபோயிடம் மன்னிப்பு கேட்டார். ஆனால் டேய் சுபோயின் மனநிலை தெளிவாக இருந்தது. ஒரு சதுரங்க காய் பயனற்றதாகிவிட்டால் அது உடனடியாக அகற்றப்பட வேண்டும். அதன் பிறகுடை சுபோ கிம் இயக்குனரை கையாள தனது கூட்டாளிகளுக்கு உத்தரவிட்டார். சுங்ஹோ ஷாப்பிங் செய்துவிட்டு வீட்டிற்கு வந்துடுவியை ஆன் செய்தவுடன் கிம் இயக்குனர் கட்டிடத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி வந்தது. டேய் சுபோ இதில் ஈடுபட்டிருப்பதை நான் உடனடியாக அறிந்தேன். கிம் இயக்குனர் இறந்த பிறகு இந்த வழக்கு விசாரிக்கப்பட முடியாது. அடுத்த நாள் சுங்ஹோவுக்கு செய்தி அனுப்பியவர் யார் என்பதை பற்றி நான் மிகவும் ஆர்வமாக இருந்தேன். சுங்ஹோ எனக்கு அனுப்புனரின் பெயரை எழுதி காட்டினார். கியூரி அதை பார்த்தபோது அது யமராஜாவின் மற்றொரு பெயர் என்று அவள் சொன்னாள். நான் யோசித்துக் கொண்டிருந்த போது மின்சு அழைத்தார். சுங்ஹோவுக்கு செய்தி அனுப்பிய தொலைபேசியின் உரிமையாளரை கண்டுபிடித்ததாக மின்சு கூறினார். அது ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் பகுதி நேர ஊழியர் மட்டுமே. ஒரு பெண் தன் தொலைபேசியை கடனாக வாங்கி ஒரு செய்தியை அனுப்பியுள்ளார். மின்சு என்னிடம் உடனடியாக அங்கே செல்லச் சொன்னார். கேமராவை சோதித்த பிறகு சுங்ஹோவுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியவர் சிவப்பு உடை அணிந்த பெண் என்பதை நான் கண்டறிந்தேன். அவள் இன்னும் ஜோடே ஷோப்பின் செயலாளராக இருக்கிறாள். ஆனால் அவள் ஏன் யமராஜா என்று தன்னை அழைத்துக் கொண்டாள்? பள்ளிக்கு வந்தபோது டிவியில் டேஷியோ பற்றிய செய்தியை கண்டேன். GM கார்ஸ் வெளிநாட்டினருக்கு விற்கப்படுவதிலிருந்து காப்பாற்றியதற்காகவும் பெரும்பாலான தொழிலாளர்கள் வேலை இழக்காமல் இருந்ததற்காகவும் டேஷியோப்பை மக்கள் போற்றினர். ஆனால் முந்தைய வாழ்க்கையில் ஹாஹா டாப் திட்டத்தை கையகப்படுத்த முடியாததால் டேஷியோப் GM கார்ஸை விற்றார் என்பதை நான் மட்டுமே அறிவேன். எனவே இந்த முறை அவர் மக்களை மகிழ்விக்க தனது முடிவை மாற்றிக்கொண்டார். நான் புறப்பட தயாரான போது ஒரு புதிய வழக்கு பற்றிய செய்தியை கேட்டேன். ஒரு கொலை குற்றத்திற்காக ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவர் மண்டியிட்டு அழுதார், தன்னை நிரபராதி என்று கதறினாரானால் யாரும் நம்பவில்லை. அவர் அழைத்துச் செல்லப்பட்ட பிறகு அவரது மகன் ஓடி வந்தான். சிறுவன் தன் தந்தைக்கு ஆதரவாக பேச முயன்றானால் காவல்துறையினரால் தடுக்கப்பட்டான். தன் தந்தை வேனில் அழைத்து செல்லப்படுவதை பார்த்தபோது சிறுவன் உதவியின்றி அழுதானால் எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த நேரத்தில் நான் தோன்றி நீங்கள்தான் பார்க் சாங் மேன் என்று கேட்டேன். முற்றுப்புள்ளி. உங்கள் தந்தைக்கு நீதியை பெற்றுத்தர நான் உதவுவேன் என்று சொன்னேன். பிறகு சாங் மேனை பள்ளிக்கு அழைத்துச் சென்றேன். வகுப்பறையில் சாங் மேனின் தந்தை ஒரு கொலையாளி என்பதால் சக மாணவர்களால் கேலி செய்யப்பட்டான். ஆனால் அவன் பொறுத்து கொண்டான். ஏனென்றால் அவன் தந்தைக்கு கூடிய விரைவில் நீதியை பெற்றுத்தர உறுதியளித்திருந்தேன். நம்ப கடினமாக இருந்தாலும் சாங்மானுக்கு வேறு வழியில்லை. அவன் பொறுத்து கொண்டு காத்திருக்க வேண்டும். அவன் தந்தைக்கு நீதி கிடைக்கும் வரை காத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் நான் இல் ஹியூனை சந்திக்கச் சென்றேன். நான் இல் ஹியூனிடம் வழக்கின் ஆதாரங்களை கொடுத்து உண்மையான குற்றவாளியை எப்படி கண்டுபிடிப்பது என்று காட்டினேன். அதன் பிறகு நான் இல் ஹியூன் எனக்காக வழக்கை கையாள காத்திருந்தேன். ஏனெனில் அவர் பதவி உயர்வு பெற விரும்பினார். அவர் உடனடியாக பாதிக்கப்பட்டவரின் மனைவியை விசாரணைக்கு அழைத்தார். இல் ஹியூன் அவரிடம் நீண்ட நேரம் விசாரணை செய்தாரானால் பாதிக்கப்பட்டவரின் மனைவி எந்த தகவலையும் வெளியிட மறுத்துவிட்டார். இல் ஹியூன் தனது கீழ் அதிகாரிகளில் ஒருவரை உள்ளே அனுப்பினார். அந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தது தெரியவந்தது. அவள் கணவனிடம் மாட்டிக்கொள்வாளோ என்று பயந்துதன் கணவனை கொன்றுவிட்டாள். அவள் கணவன் சாங்மானின் தந்தைக்கு பெரும் பணம் கடன்பட்டிருந்தானால் அதை திருப்பித் தர மறுத்துவிட்டான். சாங்மானின் தந்தையும் அவள் கணவனும் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது சாங்மானின் தந்தை கத்தியால் தன் கணவனை மிரட்ட மட்டுமே தைரியம் பெற்றாரே தவிர வேறு எதுவும் செய்ய தைரியம் வரவில்லை என்பதை அவள் பார்த்தாள். கணவன் தூங்கிக் கொண்டிருந்த போது அவள் அந்த கத்தியால் தன் கணவனை கொன்றாள். இதனால் சாங்மானின் தந்தை நிரபராதி என பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டார். முற்றுப்புள்ளி. நான் காவல் நிலையத்திற்கு வெளியே நின்று சாங்மானின் குடும்பம் மீண்டும் இணைவதைக் கண்டேன். நானும் மகிழ்ச்சியடைந்தேன்.
முந்தைய பிறவியில் சாங் மானின் தந்தைக்கு நீதி கிடைக்க 15 ஆண்டுகள் சான்றுகளை திரட்டினார். அந்த செயலுக்கு நான் மிகவும் நெகிழ்ந்தேன். எனவே இந்த ஜென்மத்தில் நான் சங்மானை நினைவு கூர்ந்தேன். இன்று ஹான்மியின் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு நாள். ஹான்மி தேர்வு அறைக்குள் நுழையும் போது நான் அவளுக்கு உற்சாகமூட்டுவதை பார்த்தாள். இது அவளுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தது. ஹான்மி கவலைப்படுவதைக் கண்டு நான் ஒரு பொருளை எடுத்து இது ஒரு அதிர்ஷ்ட தாயத்து என்று சொன்னேன். முற்றுப்புள்ளி. கடந்த ஆண்டு எனது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வின் போது நான் பயன்படுத்திய பேனா இதுதான். ஹான்மி மகிழ்ச்சியுடன் பேனாவை பெற்றாள். நான் செல்வதற்கு முன் ஹான்மியின் கைகளில் ஒரு பரிசை வைத்தேன். நான் அவளது கையை பிடித்தேன். அவளை சில வினாடிகள் திகைக்க வைத்தேன். பின்னர் அவள் மகிழ்ச்சியுடன் தனக்கு தானே உற்சாகப்படுத்திக் கொண்டாள். இன்றும் சங்மானின் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு நாள். இருவரும் தங்கள் எதிர்காலத்திற்காக கடுமையாக உழைத்து வருகின்றனர். ஹான்மி தேர்வு முடிந்ததும் அவளது முடிவுகளை பார்க்க நான் சென்றேன். ஹான்மி தனது முடிவுகளை பார்த்தபோது அவள் மகிழ்ச்சியில் ஓடினாள். அதே நேரத்தில் சங்மானும் தனது விரும்பிய முடிவை பெற்றதால் மகிழ்ச்சியாக இருந்தான். முற்றுப்புள்ளி. ஹான்மி தனது தந்தையிடமிருந்து அழைப்பை பெறும் வரை நீண்ட காலமாக அவ்வாறு மகிழ்ச்சியாக இல்லை. அவளது தந்தை முதலில் வாழ்த்தவில்லை, மாறாக அவர் ஏற்பாடு செய்த பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுக்குமாறு கேட்டார். ஹான்மி ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவர் அவளை வெளிநாட்டில் படிக்க அனுப்புவார். மிகவும் வருத்தமாக இருந்தாலும் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. அதன் பிறகு ஹான்மி என்னை குடிக்க அழைத்தாள். அவள் பத்திரிகை மற்றும் வெகுஜன தொடர்பு துறையை தேர்ந்தெடுப்பதாக சொன்னாள். ஹான்மி ஒரு பிரபலமான நிருபராக மாறுவாள் என்று நான் உடனடியாக சொன்னேன். ஒரு நீண்ட உரையாடலுக்கு பிறகு நான் எப்போதும் அவளுடன் இருந்ததற்காக ஹான்மி எனக்கு நன்றி சொன்னாள். என்னால் தான் அவள் இன்று இப்படி இருக்கிறாள். நிச்சயமாக எதிர்காலத்தில் எனக்கு கைமாறு செய்வாள். பின்னர் நானும் ஹான்மியும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்திற்காக ஒன்றாக குடித்தோம். நான் வீட்டிற்கு வந்தபோது என் பெற்றோர் வருத்தமான முகத்துடன் எனக்காக காத்திருந்தனர். முற்றுப்புள்ளி. என்ன நடக்கிறது என்று நான் புரிந்து கொள்வதற்குள் என் அப்பா எனக்கு ஒரு அழைப்பு கடிதத்தை கொடுத்தார். அதை நான் உன்னிப்பாக பார்த்தபோது அது ஒரு இராணுவ சேர்ப்பு ஆணை என்று தெரிந்தது. இந்த நாள் மீண்டும் வந்துவிட்டது என்பதை நான் உடனடியாக புரிந்து கொண்டேன். என் அப்பா பயப்பட ஒன்றுமில்லை என்றார். அவரும் ஒரு சிறப்பு படையில் இருந்தவர்தான். என் அம்மா என் அப்பாவை கண்கள் சிமிட்டாமல் பொய் சொல்வதைக் கண்டதும் அவர் மிகைப்படுத்தி பேசுகிறார் என்று உடனே கூறினார். அவர் சிறப்பு படையில் ஒரு தளவாட வீரர் மட்டுமே. என் அப்பா மிகவும் ஸ்டைலாக இருந்ததால் நான் சிரித்தேன். நான் 2 நாட்களில் இராணுவத்தில் சேர வேண்டும் என்ற செய்தியை கேட்டதும் மின் சு அதை ஏன் சீக்கிரம் சொல்லவில்லை என்று என்னை கடிந்து கொண்டான். மின் சு இதனால் மிகவும் வருத்தமடைந்தான். என்னைப் போல 2 முறை இராணுவத்தில் சேர வேண்டிய ஒருவர் வருத்தப்படுவதை விட அவன் அதிகமாக வருத்தப்பட்டானா என்று நான் யோசித்தேன். முற்றுப்புள்ளி. என் உணர்ச்சியற்ற முகத்தை பார்த்து கியூரி என்னை திட்டுவதை தடுக்க முடியவில்லை. அவளும் மின்சுவும் சேர்ந்து என்னை திட்டுவதை பார்த்தேன். இவ்வளவு அமைதியாக எப்படி இருக்கிறாய் என்று அவர்கள் கேட்டார்கள். இது 2வது முறை என்பதால் நான் இனி கவலைப்பட மாட்டேன் என்று நினைத்தேன். ஓரிரு நாட்களில் வெளிநாடு செல்லவிருப்பதாக கேள்விப்பட்டேன். அதை கேட்டதும் எனக்கு அவசர வேலை இருப்பதாக கூறி புறப்பட்டேன். கியூரி மற்றும் மின்சு கோபமாக என்னை கண்டித்தனர். இருவரையும் புறக்கணித்துவிட்டு திரும்பி சென்றேன். கியூரி செயலற்று நின்றாள். நான் யங் சூவை சந்தித்து நான் இராணுவத்தில் சேரவிருப்பதாக கூறினேன். முன்பு நான் வைத்திருந்த பணத்தையும் யங் சூவிடம் கொடுத்தேன். சில சொத்துக்களை பார்க்கும் திட்டத்தில் இருப்பதாகவும் நான் இராணுவத்திலிருந்து திரும்பும் வரை முதலீடு செய்து காத்திருப்பதாகவும் யங் சூ கூறினார். யங் சூவிற்கு நான் மிகவும் கடமைப்பட்டேன். பிறகு யங் சூவிடம் விடைபெற்று சென்றேன். திரும்பி வரும் வழியில் நான் இந்த பிறவியில் செய்த செயல்களை நினைத்து பார்த்தேன். நான் டே செப்பை தோற்கடிக்கவில்லை என்றாலும் என் அன்புக்குரியவர்கள் பலர் என்னுடன் இருந்ததால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். அடுத்த நாள் காலைகண்ணீருடன் என் பெற்றோரிடம் மண்டியிட்டு விடைபெற்றேன். வீட்டை விட்டு வெளியே வந்ததும் எனக்காக காத்திருப்பதை கண்டேன். நான் இராணுவத்தில் சேர்வதை பற்றி அவளிடம் சொல்லாததால் அவள் வருத்தமடைந்தாள். அவளும் வெளிநாடு செல்வதை பற்றி என்னிடம் சொல்லாமல் சென்றதற்காக அவளை குறை கூறினேன். இருவரும் சிரித்தனர். பிறகு நானும் அகுவும் தெருவில் ஒன்றாக நடந்தோம். நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று என் கையை பிடித்துக் கொண்டாள். நான் அதை விடுவிக்க விரும்பிய போது அவள் வேண்டாம் என்று கூறினாள். இதுவே அவள் முதலில் கைகளை பிடிப்பது. சிறிது நேரம் கழித்து நானும் ஆகவும் பிரியாவிடை பெற்றோம். நான் என் சொந்த வழியில் நடந்தேன். 7 வருடங்கள் கடந்துவிட்டன. நான் முதிர்ச்சியடைந்த தோற்றத்துடன் திரும்பி வந்தேன். நான் முதலில் சென்ற இடம் காங்வோன் மாகாண அரசு வழக்கறிஞர் அலுவலகம். கு செயோங் யோக் அங்கே தலைமை அரசு வழக்கறிஞராக இருந்தார். செயோங் யோக், நான் ஏன் பயிற்சி அகாடமியின் முதல் மாணவன் என்று கேட்டார். செயோங் யோக்கை சியோலுக்கு அழைத்து செல்ல வந்ததாக நான் சொன்னேன். செயோங் யோக் இதை கேட்டதும் மிகவும் ஆச்சரியப்பட்டார். பதவியற்ற புறக்கணிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞரான செயோங் யோக்கை சியோலுக்கு அழைத்துச் செல்ல விரும்பினேன். ஆனால் விரும்பினால் பதவியை பெறலாம் என்று நான் நினைத்தேன். பேசிய பிறகு செயோங் யோக் என்னை என் அலுவலகத்தை கண்டுபிடிக்க சொன்னார். இந்த நேரத்தில் 2 முன்னாள் ஊழியர்கள் என்னை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது நான் உள்ளே நுழைந்தேன். ஒருவர் எழுந்துவோ மின்குக் என்ற துப்பறிவாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். மின்குக்கிற்கு எதுவும் தெரியவில்லை என்றால் அதை செய்யச் சொன்னால் போதும் என்றும் கூறினார். உடனே மின்குக்கிடம் அலுவலகத்தில் உள்ள அனைத்து வழக்கு கோப்புகளையும் தொகுத்து என்னிடம் கொடுக்குமாறு சொன்னேன். மின்குக்கின் முகத்தில் குழப்பமும் அமைதியின்மையும் காணப்பட்டது. என்ன நடக்கப் போகிறது என்று அவருக்கு தெரியவில்லை.
அதன் பிறகு செயோங் ஹியோக் என்னை ஒரு மதுக்கடைக்கு அழைத்து சென்றார். இருவரும் வந்தவுடனே அவர்கள் ஒரு குழுவினரை கண்டனர். சியோங் ஹியூக் உடனடியாக அவர்களை வரவேற்க ஓடினான். பேசிய பிறகு அந்த குழுவினர் அனைவரும் அந்த பகுதியின் உயர்மட்ட அதிகாரிகள் என்பதை அவர்கள் கண்டறிந்தனர். அவர்களில் ஒரு மாஃபியா தலைவனும் இருந்தான். அதனால் நான் இந்த குழுவினரை கவனித்தேன். அவர்கள் குடித்து முடித்து சிறிது நேரத்தில் சியோங் ஹியூக்கை சியோலுக்கு வேலைக்கு அழைத்துச் செல்வதாக கூறினேன். சியோங் ஹியூக் கோபமாக சியோலுக்கு திரும்பிச் செல்லும்படி என்னிடம் சொன்னானால் நான் வர விரும்பவில்லை, ஏனெனில் நான் இங்கு சுதந்திரமாக செயல்பட முடியும். சியோங் ஹியூக்கிற்கு நான் தனியாக எதையும் சாதிக்க முடியாது என்று தோன்றியது. அதனால் சியோங் ஹியூக் நான் இங்கேயே இருக்க அனுமதித்தான். வழக்கறிஞர் அலுவலகத்தில் மின் குக் தனது சக ஊழியர்களிடம் நான் சில நாட்களாக எந்த வேலையும் செய்யவில்லை என்று கூறிக்கொண்டிருந்தான். அவன் என்னை சியோங் ஹியூக்கை விட சோம்பேறி என்று கருதினான். அதனால் அவனுடைய வேலையும் மிகவும் எளிதானது. முற்றுப்புள்ளி. மின்குக் மகிழ்ந்திருக்க நேரமில்லை. நான் 2 அடுக்குகளை கொண்டு வந்து அலுவலக நேரம் முடிவதற்குள் அதை முடிக்கச் சொன்னேன். மலை போல் குவிந்திருந்த அந்த ஆவணங்களை பார்த்து மின் குக் மனதிற்குள் மட்டுமே திட்டினான். அதன் பிறகு நான் யங் சூவை சந்திக்கச் சென்றேன். யங் சூ என்னை கண்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நான் அமர்ந்தவுடனே சாங் மானை பற்றி யங் சூவிடம் கேட்டேன். நான் இராணுவத்தில் சேர்வதற்கு முன் சாங் மானை யங் சூவிடம் பயிற்சிக்கு அழைத்து வந்திருந்தேன் என்பது தெரிய வந்தது. நான் இப்போது திரும்பி வந்துவிட்டதால் நான் சங் மானை என்னுடன் வேலைக்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன். பிறகு சங் மான் யோங் சூவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டார். தான் இல்லாத போது அவர் மருந்து சாப்பிட வேண்டும் என்பதை சங்மான் யோங் சூவுக்கு நினைவூட்டினார். காரில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு சங்மான் என்னை தேடி வந்ததை நான் நினைவு கூர்ந்தேன். முற்றுப்புள்ளி. நான் அவருக்கு ஏதாவது திரும்பச் செய்ய வேண்டும் என்று சங்மான் கூறினார். நான் அவரை என் வலதுகரமாக மாற்ற என் சிறந்ததை செய்வேன் என்று அவர் உறுதியளித்தார். சங்மான் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னுடன் ஒரு மதுபான கடைக்கு செல்வதாகும். நாங்கள் வாசலுக்கு வந்ததும் நான் வாயிற்காப்பாளரிடம் சூதாட ஏதாவது இடம் இருக்கிறதா என்று கேட்டேன். முற்றுப்புள்ளி. அவர் சிரித்து இல்லை என்றார். சங்மான் தன் பையை திறந்தார். அதில் பணம் நிறைந்திருப்பதைக் கண்டதும் வாயிற்காப்பாளர் உடனடியாக தலைவணங்கி என்னையும் சங்மானையும் உள்ளே அழைத்தார். அவர்கள் இருவரும் உள்ளே சென்றதும் ஒரு இரகசிய கதவுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். உள்ளே இது ஒரு தொழில்முறை சூதாட்ட விடுதி என்று அவர்கள் கண்டறிந்தனர். இது அனைத்தும் ஒரு மோசடி என்று எனக்கு தெரிந்தாலும் நான் சில்லுகளை மாற்றி பகடை விளையாடும் மேஜைக்கு சென்றேன். நான் தொடர்ந்து பந்தயம் கட்டினேன். இங்குள்ள மக்களின் தந்திரங்களை கவனித்தேன். சில்லுகள் தீரும் வரை நான் தொடர்ந்து விளையாடினேன். சங்மானிடம் அவன் பையில் உள்ள பணத்தை சில்லுகளாக மாற்றும்படி சொன்னேன். பிறகு நான் வைத்திருந்த சில்லுகள் அனைத்தையும் 7 என்ற எண்ணில் வைத்தேன். பணம் மிகவும் அதிகமாக இருந்ததால் பணியாளர் பயந்து போனாள். அவள் நடுங்கிக் கொண்டே கோப்பையை திறந்ததும் நான் 6 என்ற எண்ணுக்கு மாற விரும்புவதாக சொன்னேன். எதிராளியின் நிம்மதியான முகத்தை பார்த்து நான் யூகித்தேனானால் அவளை கேலி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே அதை மாற்றினேன். இறுதியாக நான் 6 எண்ணை தேர்ந்தெடுத்தேன். நான் எதிர்பார்த்தது போல் நான் எல்லா பணத்தையும் இழந்தேன். அதன் பிறகு நான் பணிப்பெண்ணுடன் கைகுலுக்கிவிட்டு கிளம்பினேன். சிறிது நேரம் கழித்து நான் ஒரு உணவகத்திற்கு வந்தேன். நான் ஆர்டர் செய்து கொண்டிருந்த போது அந்த பெண் திடீரென்று தோன்றினாள். நேற்று நான் வேண்டுமென்றே தோற்றேன். இதனால் நான் ரகசியமாக அவளுக்கு ஒரு துண்டு சீட்டை கொடுக்க முடியும். சூதாட்ட விடுதி மேலாளரை பற்றிய தகவலை நான் அறிய விரும்புகிறேன் என்று சொன்னேன். அதன் பிறகு நான் என்னை இந்த பகுதியின் புதிய அரசு வழக்கறிஞராக அறிமுகப்படுத்திக் கொண்டேன். சியாங் ஹியூக் தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென்று என்னிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. ஜுஷான் எஸ்டேட்டை அழிக்க வேண்டும் என்று சொன்னேன். இவ்வளவு துணிச்சலுடன் எப்படி செயல்பட துணிந்தாய் என்று சியாங் ஹியூக் கோபத்துடன் என்னிடம் கேட்டான். என்னால் அதை செய்ய முடிந்தால் நானே அதை உருவாக்குவேன் என்று சொன்னேன். நான் காவல்துறையின் உதவியை நாடுவேன். அவர்கள் ஒரே பக்கம் இருப்பதால் நான் என்ன செய்தாலும் பயனில்லை என்று சியாங் ஹியூக் என்னிடம் சொன்னான். ஆனால் நான் அவனது ஆலோசனையை கேட்காமல் தொலைபேசியை துண்டித்தேன். நான் கோபத்துடன் தனியாக நுழைந்தேன். நான் எனது அரசு வழக்கறிஞர் அட்டையை எடுத்து எல்லோரும் கைது செய்யப்பட்டதாக சொன்னேன். அதை பார்த்து அவர்கள் உடனடியாக எனக்கு லஞ்சம் கொடுக்க பணத்தை எடுத்தனர். அரசு வழக்கறிஞருக்கு லஞ்சம் கொடுத்ததாக நான் அவர்கள் மீது குற்றம் சாட்டினேன். நான் தீவிரமாக இருப்பதை பார்த்து அவர்கள் கத்தியை எடுத்தனர். முற்றுப்புள்ளி. நான் மின் விளக்கினை அணைக்க சாங்மானிடம் உடனடியாக கூறினேன். அதனால் இந்த மோசமானவர்களை நான் தனியாக கையாள முடியும். நான் சொன்ன வார்த்தைகள் முடிவதற்குள் விளக்குகள் எரிந்துவிட்டன. நான் சாங்மானை அழைக்க திரும்பினேன். ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை. நான் வெளியே சென்றவுடன் மின் குக்கிற்கு தவறாக புரிந்து கொண்டு சாங்மானை பிடித்துவிட்டான் என்பதை கண்டேன். முற்றுப்புள்ளி. நான் அவர்களை கவனமாக இருக்க சொல்லிவிட்டு மேல் மாடிக்கு சென்றேன். 2 ஆண்கள் பாதையின் நடுவில் தோன்றி அவர்களை தடுத்தனர். நான் அவர்களை விரைவாக கையாண்டு அறைக்குள் தள்ளினேன். அதன் பிறகு குழு முழுவதும் அங்கே நிற்பதை கண்டேன். என்னிடம் அதிக நேரம் இல்லை என்று சொன்னேன். அதனால் அவர்கள் அனைவரும் ஏறிக்கொள்ளுங்கள். எனது 10க்கு 1 போர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. நான் எல்லாவற்றையும் முடித்தவுடன் மின் குக் மற்றும் சாங்மான் உள்ளே வந்தனர். அவர்களால் தங்கள் கண்களை நம்ப முடியவில்லை. இவ்வளவு தைரியமான ஒரு மனிதர் இருப்பார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அதன் பிறகு நான் அவர்களின் குற்றவியல் பதிவுகளின் காப்பகத்திற்கு சென்றேன். கணினியை ஹேக் செய்து அனைத்து தரவுகளையும் எடுக்குமாறு சாங்மானிடம் ஒப்படைத்தேன். சாங்மான் இதில் மிகவும் திறமையானவன் என்று எனக்கு தெரியும். ஏனெனில் முந்தைய வாழ்க்கையில் அவன் தனது தந்தைக்கு நியாயம் கற்பிக்க வழக்கறிஞரின் சேவையகத்தை ஹேக் செய்தான். இந்த நேரத்தில் திடீரென்று வெளியே சத்தம் கேட்டது. நான் கதவை விட்டு வெளியே வந்தவுடனே மின் குக் தாக்கப்படுவதைக் கண்டேன்.
ஒரு பெரிய இளைஞன் தோன்றினான். இந்த நபரை சந்தித்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். இந்த நபர் எனது பக்கத்தில் வரவேண்டும் என்று நான் விரும்பினேன். அதன் பிறகு நானும் அந்த நபரும் சண்டையிட்டோம். அவர் லீ ஜான் சியோக். முந்தைய வாழ்க்கையில் ஜான் சியோக் தனது வேகத்தால் நாட்டின் சிறந்த குத்துச்சண்டை வீரரானார். இந்த வாழ்க்கையில் ஜான் சியோக் மீண்டும் தவறான பாதையில் செல்ல விடாமல் தடுக்க நான் உறுதியாக இருந்தேன். ஜான் சியோக்கை நான் வீழ்த்தியதும் சியோங் ஹியூக் வந்தார். சியோங் ஹியூக் உடனடியாக என்னிடம் வந்து என் முகத்தில் அடித்தார். உயிரை விட முக்கியமானது எதுவும் இல்லை என்பதால் இப்படி செய்ய வேண்டாம் என்று சியோங் ஹியூக் என்னை கேட்டுக்கொண்டார். ஆனால் சியோங் ஹியூக்கை அமைதியாக இருக்கச் சொன்னேன். எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிடுமாறு சொன்னேன். அதன் பிறகு சியோங் ஹியூக் அந்த இடத்தை சுத்தம் செய்ய ஆட்களை அனுப்பினார். சியோங் ஹியூக்கை நான் ஏன் இவ்வளவு மதிக்கிறேன் என்றால், முந்தைய வாழ்க்கையில் வழக்கறிஞர் சியோங் ஹியூக் ராஜினாமா செய்வதற்கு முன் அவர் சேகரித்த அனைத்து ஆதாரங்களையும் எனக்கு கொடுத்தார். அதை நான் திறந்தபோதுதே ஷியோப்பின் சீடர்கள் செய்த அனைத்து செயல்களும் இதில்தான் இருந்தன என்று நான் ஆச்சரியப்பட்டேன். முற்றுப்புள்ளி. அவற்றை சேகரிக்க அவருக்கு பல ஆண்டுகள் பிடித்திருக்க வேண்டும். அப்போது நன்றி சொல்ல சியோங் ஹியூக்கை நான் துரத்தினேன். இந்த ஆவணத்தை நான் நன்றாக பயன்படுத்துவேன் என்று உறுதியளித்தேன். யதார்த்தத்திற்கு திரும்பி ஷாங் மானிடம் ஒரு தொகுப்பு ஆவணங்களை கொடுத்து அதை சியோலுக்கு எடுத்துச் சென்று ஹான்மிக்கு கொடுக்கும்படி சொன்னேன். முற்றுப்புள்ளி. அதன் பிறகு கைது செய்யப்பட்ட அனைவருக்கும் நான் ஒவ்வொருவராக விசாரிப்பேன் என்று தெரிவிக்க சிறைக்கு சென்றேன். ஒத்துழைக்காதவர்களுக்கு தண்டனை அதிகமாக இருக்கும். அவர்கள் அனைவரும் சிரித்து என்னை அவமதித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உன்னை கண்டு பயப்படுகிறோமா? இதை பார்த்து நான் உடனடியாக புலனாய்வாளர் மின்குக் இடம் ஒத்துழைக்காதவர்களுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்குமாறு கூறினேன். இதை கேட்டதும் அவர்கள் அனைவரும் பயந்து போனார்கள். நான் முதல் நபரை விசாரித்த பிறகு அவர்கள் சூதாட்டம் மட்டுமல்ல பெண்களையும் கடத்தியுள்ளனர் என்று தெரிந்து கொண்டேன். முற்றுப்புள்ளி. இரண்டாவது நபரிடம் வந்தபோது சிறிது நேரம் பயமுறுத்திய பிறகு அவர் சுமார் 20 பெண்களை கடத்தியதாக ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு அந்த பெண்களை போதைப்பொருள் பயன்படுத்தும்படி அவர் கட்டாயப்படுத்தினார். அதை கேட்டதும் எனக்கு மிகவும் கோபம் வந்தது. அதன் பிறகு நான் அவரை அடித்தேன். அடுத்து பெரிய முதலாளி வந்தார். என்னை கண்டதும் அவர் பசியுடன் இருப்பதாகவும் உணவு பட்டியலை கொண்டு வரச் சொன்னார். நான் உடனடியாக கேமராவை அணைத்துவிட்டு அவரை சமாளிக்க சென்றேன். அடித்த பிறகு அவர் பயப்படாமல் என் தோலை உரிப்பதாக கூறினார். நான் அங்கு வந்ததும் சில உயர் அதிகாரிகள் என்னை குறை கூறுவதை கண்டேன். உள்ளூர் பொருளாதாரத்தையும் முழு பகுதியின் பாதுகாப்பையும் அவர்கள் பராமரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அனைத்தையும் நான் கெடுத்துவிட்டதாக அவர்கள் என்னை குறை கூறினார்கள். பலரை நான் அதிகமாக அடித்ததாகவும் அவர்கள் என்னை குறை கூறினார்கள். அதன் பிறகு அவர்கள் இந்த விஷயத்தை அமைதியாக தீர்ப்பதற்கு உத்தரவிட்டார்கள். இதை பேசி முடித்ததும் அவர்கள் புறப்படவிருந்தனரானால் நேரம் வந்துவிட்டதாக நான் சொன்னேன். அவர்கள் செல்வதற்கு முன் இதை பார்க்க வேண்டும் என்று அவர்களிடம் சொன்னேன். நான் கைது செய்த அனைவரின் குற்றங்களையும் நான் செய்திகளாக வெளியிட்டிருந்தேன். இதனால் இந்த விஷயம் மக்களுக்கு தெரிய வந்தது. முற்றுப்புள்ளி. நான் குற்றவாளிகளை விசாரிக்கவும் கைது செய்யவும் தொடரலாம். இந்த விஷயம் வெளிச்சத்திற்கு வந்ததும் அவர்கள் பயந்து ஓடிவிட்டனர். இந்த முறை சியோங் ஹியூக் கோபப்படவில்லையானால் அவர்களை பிடிக்க எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டார். எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. நான் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு செய்தி வந்தது. ஹீயா என்னை பார்க்க வந்திருக்கிறாள். நாங்கள் மீண்டும் சந்தித்த போது இருவரும் சிரித்தோம். நீங்கள் ஏன் இங்கே வேலை செய்ய வந்தீர்கள் என்று ஹீயா கேட்டாள். நான் விரும்பினால் அவள் வேலை செய்யும் நிறுவனத்தின் சட்டத்துறைக்கு என்னை கொண்டு செல்ல முடியும் என்று அவள் சொன்னாலானால் நான் கடற்கரையை பார்க்க இங்கே வர விரும்பினேன் என்று சொன்னேன். ஹீயா சிரித்து, எனக்கு இந்த தோற்றம் மிகவும் பிடிக்கும். இது மிகவும் கூலாக இருக்கிறது. நான் முன்பை போலவே இருக்கிறேன். ஆண் எப்போதும் முன்முயற்சி எடுத்தார். முற்றுப்புள்ளி. நினைவு கூறுவதாகவும் என்னை பார்க்க வருபவராகவும் முதலில் அவள்தான். நாங்கள் சிறிது நேரம் பேசிய பிறகு ஹான்மி வந்தாள். ஆவுக்கு செல்ல வேண்டிய வேலை இருப்பதாக சொன்னாள். ஹான்மி வந்தவுடன் மகிழ்ச்சியற்றவளாக தோன்றினாள். ஹான்மி அழகாக இருக்கிறாள் என்றாள். ஆனால் அவளை விட அழகாக இல்லை. நான் அப்படி சொன்னேன். ஹான்மி என்னை ஒருமுறை ஆவை விட சிறப்பாக இருக்கிறாள் என்று சொல்லச் சொன்னாள். ஒரு முறை மட்டும் எப்படி போதுமானது என்று சொன்னேன். ஹான்மி கோபமாக சாபம் என்று கத்தினாள். நான் மீண்டும் சொல்வதை சொல்லி பார்க்கும்படி ஹான்மி பயமுறுத்தினாள். ஹான்மியின் குணாதிசயத்தால் நானும் பயந்தேன். நான் உடனடியாக ஹான்மியிடம் மன்னிப்பு கேட்பதற்காக விருந்துக்கு அழைத்தேன். சங் மன் ஹான்மியை பார்த்ததும் முகத்தை பார்த்து நண்பர்களாக இருக்க விரும்புகிறீர்களா என்று என்னிடம் கேட்டார். எல்லோரும் ஏன் இவ்வளவு அழகாக இருக்கிறார்கள்? நீங்கள் வாழும் சூழல் மற்றும் அங்கு சந்திக்கும் நபர்களை பொறுத்தது என்று நான் உடனடியாக சொன்னேன். முற்றுப்புள்ளி. நீங்கள் இருவரும் ஏன் ஒரே மாதிரி இருக்கிறீர்கள் என்று சங்மன் கேட்டார். அவர்கள் மகிழ்வாக இருக்கும்போது முந்தைய குகர்கள் மீண்டும் தோன்றினர். அவர்கள் இப்போதுதான் விடுவிக்கப்பட்டதால் மிகவும் ஆணவமாக இருந்தார்கள். என்னை கேலி செய்ய வந்தோனால் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. அதை பார்த்து அவர்கள் ஹான்மியை கேலி செய்ய திரும்பினர். முற்றுப்புள்ளி. ஆனால் ஹான்மியை எளிதில் மிரட்ட முடியாது. ஹான்மி உடனடியாக அவர்களை கடிந்து கொண்டார். நீங்கள் வாழ சலிப்பாக இருக்கிறீர்களா? அமைதியாக இருங்கள். அவர்கள் சிறிது நேரம் சென்றிருந்தார்களானால் ஹான்மி நினைக்கும் போதெல்லாம் கோபமடைந்தாள். அவள் உடனடியாக ஒரு மதுப்பாட்டிலை எடுத்து அவர்களை அடிக்கப் போனாள். அதிர்ஷ்டவசமாக சங்மன் சரியான நேரத்தில் அவளை தடுத்தார். சங்மன் ஆர்வத்துடன் நான் எப்போது டேட்டிங் செய்ய தொடங்கினேன் என்று கேட்டார்.
ஒரு நாள் 2 பெண்கள் என்னை தேடி வந்தார்கள். என் உண்மையான காதலி யார் என்று யாருக்கு தெரியும்? நான் பதிலளிக்கவில்லை என்பதை கண்டு சங்மன் உடனடியாக அது நானாக இருந்தால் ஹி ஆவை அதிகம் விரும்புவேன் என்று கூறினார். ஆனால் ஹான்மி மிகவும் அருமையாக இருந்தார். நான் சொன்னேன், சங்மன் சமீபத்தில் மிக குறைவாக வேலை செய்கிறார். நாளை நான் உங்களுக்கு அதிக வேலை கொடுப்பேன். பிறகு சங்மனிடம் விளக்குகளை அணைத்துவிட்டு தூங்கும்படி சொன்னேன். முற்றுப்புள்ளி. அடுத்த நாள் காலையில் போதைப்பொருள் கடத்தலை கண்டறிய சாங்மான் துறைமுகத்தில் மறைந்து செயல்படும் பணியில் நியமிக்கப்பட்டார். அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் மின்குக் இரவு பகலாக அயராது உழைத்தார். மின்குக் ஓய்வெடுக்க நினைக்கும் போது நான் ஒரு பெட்டியுடன் தோன்றினேன். சிறிது நேரம் கழித்து நான் அந்த பெட்டியை மின்குக்கிடம் தள்ளினேன். அலுவலகத்தை விட்டு வெளியேறும் முன் மின்குக் அதை முடிக்க வேண்டும் என்று நான் கூறினேன். அடுத்த நாள் வேலைக்கு செல்வதற்கு முன் முடிக்க வேண்டும் என்று நான் அர்த்தப்படுத்துகிறேனா என்று மின்குக் என்னிடம் கேட்டார். நான் சிரித்தேன். மின்குக்கிற்கு என்னை நன்கு புரிந்து கொண்டார். முற்றுப்புள்ளி. இந்த நேரத்தில் சியோங் ஹியூக் என்னை நம்பியதால் அவர் என்னை ஒரு பானத்திற்கு அழைத்தார். சியோங் ஹியூக் உள்ளூர் அதிகாரிகளின் குற்றப்பதிவேடுகளை எனக்கு கொடுத்து அதை அவர் சியோலுக்கு திரும்ப அனுப்புவதற்கான ரயில் டிக்கெட் என்று கூறினார். அவ்வாறாக இருவரும் அதிகாரப்பூர்வமாக ஒத்துழைக்க தொடங்கினர். அடுத்த நாள் காலையில் சாங்மான் மிக முக்கியமான செய்தியை கேட்டார். அடுத்த நாள் மாலை துறைமுகத்தில் ஒரு பெரிய போதைப்பொருள் பரிமாற்றம் நடைபெறும். அதன் பிறகு நானும் சாங்மானும் சியோலுக்கு சென்றோம். நான் ஷோக்யூவிடம் வழக்கு கோப்புகளை ஒப்படைக்க வந்தேன். மேலும் அவரது வழிகாட்டுதலின் கீழ் இந்த வழக்கை விசாரிக்க விரும்புவதாக கூறினேன். இதுவே சியோங் ஹியூக்கை சியோலுக்கு அழைத்து வருவதற்கான ரயில் டிக்கெட். நான் அறையை விட்டு வெளியேறியதும் மின்சுவை மீண்டும் சந்தித்தேன். இருவரும் சந்தித்தவுடன் ஒருவரையொருவர் இறுக்கமாக அணைத்துக் கொண்டனர். சிறிது நேரம் பேசிய பிறகு ஷோங் ஹியூக் என் வருகையின் நோக்கத்தை யூகித்துக் கொண்டார். நான் திரும்பி வந்ததும் கியூரியை சந்திக்க சென்றேன். நான் சென்றபோது அவர் தனது கீழ் அதிகாரிகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். இப்போது கியூரி ஒரு சக்தி வாய்ந்த வழக்கறிஞராகவும் ஆகிவிட்டார். சாங்மேன் அவர்கள் இருவரும் நெருக்கமாக இருப்பதை கண்டதும் அசௌகரியமாக உணர்ந்தார். சாங்மேன் நான் உண்மையை சொல்ல விரும்பினார். நான் ஒரு வினோதமானவனா? எனக்கு எத்தனை காதலிகள் உள்ளனர்? நான் சாங்மேன் இறக்க விரும்புகிறாயா என்று கேட்டேன். பின்னர் சாங்மேன் விரைவாக செல்லும்படி சொன்னேன். இந்த நேரத்தில் சியோக் கையூ எனது நிலவரத்தை டேசியோப்புக்கு தெரிவிக்க வந்தார். டேசியோப் எந்த சந்தேகமும் இல்லாமல் எனது யோசனைக்கு உடனடியாக ஒப்புக்கொண்டார். வழக்கறிஞர் அலுவலகத்தில் மின்குக் இன்னும் கடினமாக உழைத்துக் கொண்டிருந்தார். மின்குக் வேலையை முடிக்க முயன்றபோது நான் மீண்டும் தோன்றினேன். நான் உடனடியாக மின்குக்கை குற்றவாளிகளை பிடிக்க அழைத்து சென்றேன். துறைமுகத்திற்கு வந்ததும் மின்குக் சரக்குகளை லாரியில் ஏற்ற வேண்டும். வெளியே சியோக் கையூவின் ஆட்கள் ஏற்கனவே தயாராக இருந்தனர். குற்றவாளிகள் கொண்டு வந்த போதைப் பொருட்களை நான் கண்டுபிடித்தால் அவர்கள் உடனடியாக செயல்படுவார்கள். சாங்மான் ரகசியமாக பெட்டியை திறந்து பார்த்தார். ஆனால் உள்ளே மீன் மட்டுமே இருந்தது. இந்த நேரத்தில் குற்றவாளிகள் வந்துவிட்டனர். அதை கண்ட சாங்மேன் மற்றும் மின்குக் பெட்டியை உடைப்பது போல் பாசாங்கு செய்தனர். சாங்மேன் அதை பிடித்து மீனின் வயிற்றில் போதைப்பொருள் இருப்பதை கண்டுபிடித்தார். மின்குக் உடனடியாக அதை எனக்கு காட்டினான். நான் வெளியே வந்து வழக்கறிஞர் இங்கே இருப்பதாக சொன்னேன். எல்லோரும் அசையாமல் நின்றனர். இன்னொருவன் என்னை பார்த்து யார் என்று கேட்டான். நான் வழக்கறிஞர் என்று சொன்னேன். அந்த ரவுடி விரக்தியடைந்தான். இறுதியில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். நான் கைது செய்ய சைகை செய்தேன். நான் சைகை செய்த பிறகு சியோ கியூ உடனடியாக நடவடிக்கை எடுக்க தனது கீழ் அதிகாரிகளுக்கு தெரிவித்தார். குற்றவாளிகளுக்கு இன்னும் நிலைமை தெரியாததால் அவர்கள் என்னை கையாள முயன்றனர். ஆனால் நான் அவர்களை விரைவாக கையாண்டேன். அதன் பிறகு போலீசாரும் வந்தனர். அப்போது சியோங் ஹியூக் மீதமுள்ளவர்களையும் பிடித்தார். முதலாளி முறை வந்தது. இம்முறை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவர் இறந்து விடுவார். போதுமான சான்றுகளை கண்டதும் அவர் வியர்த்து வியர்த்து கொட்டியது. இறுதியில் அவர் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு நான் இந்த வழக்கோடு தொடர்புடையவர்களின் பெயர்களை மக்களுக்கு தெரியப்படுத்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு சென்றேன். இந்த ஊழல் அதிகாரிகள் தங்கள் பதவியை பயன்படுத்தி போலீஸ் துறை மற்றும் மேயர் கிம் சாங்மேன் உட்பட குற்றவாளிகளுக்கு மறைப்பு கொடுத்தனர். நான் பாராளுமன்ற உறுப்பினரின் பெயரை படிக்க தயாரான போது சியோ கியூ பாராளுமன்ற உறுப்பினருக்கு மன்னிப்பு கேட்கும்படி என்னிடம் கேட்டதாக திடீரென செய்தி கிடைத்தது. சியோங் ஹியூக்கும் நானும் சியோலுக்கு திரும்புவதற்கான நிபந்தனை அதுதான். அந்த பாராளுமன்ற உறுப்பினர் கூட டேஷியோப்பின் ஆள் என்பது தெரியவந்தது. டேஷியோப் இறுதியில் என்னை கவனிக்க தொடங்கினார். முற்றுப்புள்ளி. டேஷோப் என்னை அவரை சந்திக்க ஏற்பாடு செய்தார். இப்போது நான் முதலாளியை சந்திக்க சென்றேன். அவரது பெயர் ஜான் ஷோக். ஜான் ஷோக் 21 வயதாக இருந்த போதிலும் அவர் தனது தாயின் மருத்துவ செலவுகளை சமாளிக்க பணம் சம்பாதிப்பதில் பிஸியாக இருந்ததால் அவர் உயர்நிலைப் பள்ளியை முடிக்கவில்லை. அவர் ஒரு குண்டனாக மாற பள்ளியை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. ஜான் ஷோக் இது ஒரு சுயாதீனமான வேலை என்றும் குண்டன் வேலை அல்ல என்றும் கூறினார். பின்னர் நான் சாங்மானுக்கு போன் செய்து ஜான் ஷோக்கின் தாய்க்கு மருத்துவ செலவுகளை செலுத்தவும் அவரை சிறந்த மருத்துவமனைக்கு மாற்றவும் சொன்னேன். மேலும் பணம் சம்பாதிக்க ஜான் ஷோக்கிற்கு ஒரு நல்ல வேலையையும் ஏற்பாடு செய்தேன். முற்றுப்புள்ளி. இறுதியாக நான் ஜான் ஷோக்கிற்கு படிப்பில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தினேன். ஜான் ஷோக் ஆச்சரியப்பட்டு நான் ஏன் அப்படி செய்கிறேன் என்று கேட்டார். ஏனென்றால் ஜான் ஷோக் சுதந்திரமான மனிதனாக மாற விரும்புவதாக கூறியதால் நான் அதை செய்தேன். நான் ஜான் ஷோக்கை பணியமர்த்துகிறேன். நான் ஜான் ஷோக்கிடம் ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்டேன். ஜான் ஷோக் என்னை பார்த்து கண்ணீருடன் ஒப்புக்கொண்டார்.
நான் வெற்றிகரமாக ஒரு சிறந்த வீரரை பணியமர்த்தினேன். நான் சென்ற பிறகு ஜான் ஷோக் மிகவும் மகிழ்ச்சியாக தோன்றினார். அன்று இரவு சியோங் ஹியோக் மீண்டும் மது அருந்தச் சென்றார். சியோலில் எனது திட்டத்தை பற்றி சியோங் ஹியோக்கிடம் கூறினேன். நான் முதலில் பிடிக்க விரும்புவது இல் ஹியூனை. முற்றுப்புள்ளி. இல் ஹியூன் சியோக்யூவின் நம்பிக்கைக்குரிய கூட்டாளியாக இருந்ததால் நாங்கள் முதலில் அவரிடமிருந்து தொடங்க வேண்டும். அவர்கள் சியோலுக்கு வந்தவுடன் சியோக்யூ என்னை அழைத்தார். சியோங் ஹியோக்கை கண்காணித்து அவருக்கு அறிக்கை செய்யுமாறு சியோக்யூ என்னிடம் கூறினார். நான் அலுவலகத்திற்கு வந்தபோது ஒரு ஒட்டு கேட்கும் சாதனம் இருப்பதைக் கண்டேனானால் அதை அகற்றாமல் சியோங் ஹியூக்கை பார்க்கச் சென்றேன். சியோக்யூவை ஏமாற்ற என்னுடன் ஒரு நாடகத்தில் நடிக்க சியோங் ஹியூக் விரும்புகிறேன் என்று சொன்னேன். என் பெற்றோரின் உணவகத்திற்கு திரும்பிய போது ஹான்மி அங்கே இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். முற்றுப்புள்ளி. என் பெற்றோரின் உணவகம் பற்றி ஒரு கட்டுரை எழுத ஹான்மி வந்தாள். பிறகு என் திரும்புவதை கொண்டாட அவர்கள் சீக்கிரமாகவே மூடினார்கள். இறுதியாக எல்லோரும் வந்து உணவை மகிழ்ச்சியுடன் அனுபவித்தார்கள். ஜான் சியோக் பகுதி நேர வேலை செய்வதற்கும் வந்தான். அவர்கள் சாப்பிடும்போது ஹான்மி சீக்கிரமாக வீட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. அவள் சென்றவுடன் எல்லோரும் பேசத் தொடங்கினார்கள். சாங்மேன் சில கதைகளை சொன்னார். திரு யங்சு நானும் சாங்மேன் மற்றும் ஜான் சியோக்கை வளர்த்ததோடு மட்டுமல்லாமல் அவளையும் கவனித்துக் கொள்ள முடியும் என்று என்னை பாராட்டினார். நான் வெட்கப்பட்டேன். காலையில் நான் ஜான் சியோக்குடன் ஓட்டப்பந்தயம் ஓடினேன். நான் முன்னேற விரும்பினேன், ஆனால் இறுதியில் ஜான் சியோக்கால் பின்தங்கினேன். ஜான் சியோக்கிற்கு சிறந்த உடல் வலிமை இருந்தது. நாங்கள் மீண்டும் சண்டையிட்டால் அவன் வெல்வானா என்று ஜான் சியோக்கிடம் கேட்டேன். ஜான் சியோக் பதிலளிக்கவில்லை, சிரித்தான். ஜான் சியோக்கிடம் அவன் என்னை மிஞ்சிவிட்டால் அவன் பயப்படுவானா என்று கேட்டேன். நான் வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு திரும்பிய போது சியோங் ஹியூக்கின் கண்காணிப்பு நிலைமை குறித்து சியோக்யூவிடம் தெரிவிப்பதற்காக சென்றேன். இதை கேட்ட பிறகு சியோக்யூவுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சியோக்யூ எல்லாவற்றையும் கையாண்டார். முற்றுப்புள்ளி. சியோக்யூவில் ஹியூனின் அலுவலகத்திற்கு வந்தவுடன் ரகசிய கழகத்திற்கு இன்று இரவு விருந்து இருப்பதாக எனக்கு உடனடியாக தெரிவித்தார். அனைத்து உயர் அதிகாரிகளும் அங்கே இருந்தனர். நான் சென்றபோது அங்கு இருந்த அனைவரையும் அடையாளம் கண்டுகொண்டேன். 30 நிமிடங்கள் காத்திருந்தும் யாரும் சாப்பிடவில்லை. ஏனெனில் ஒருவர் மட்டும் வரவில்லை. இங்குள்ள அனைவரையும் வழிநடத்தும் அதிகாரம் கொண்டவர் அவர்தான். ஜோடே சியோப்பாக இருக்க முடியும். கொரியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் கொடூரமான மனிதர். சாப்பிட்டு முடித்ததும் ஜோடே சியோப் தனது உதவியாளரை என்னை அழைக்கச் சொன்னார். நான் செல்லும் வழியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு நாம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அவளுக்கு நினைவூட்டினேன். இந்த முறை அவள் என்னை பற்றி சந்தேகப்பட்டதை தவிர எதுவும் புரியவில்லை. இந்த முறை டே சியோப் மற்றும் நானும் தலைவர் மற்றும் ஊழியராக சந்தித்தோம். டே சியோப் என்னை சோதிக்க சில கேள்விகளை கேட்டார். ஆனால் அது எனக்கு போதுமான கடினமாக இல்லை. நான் மிகவும் நம்பிக்கையுடன் பதிலளித்தேன். அது டே சியோப்பை மிகவும் திருப்திப்படுத்தியது. அடுத்த நாள் சியோக்யூ அலுவலகத்திற்கு வந்து என்னை இல் ஹியூனின் குழுவிற்கு மாற்றினார். சியோக்யூ இன்று ஒரு பெரிய நிகழ்வு நடப்பதாகவும் கூறினார். பின்னர் சியோக்யூ என்னை படிக்க செல்ல சொன்னார். இது எதிர்கால திறமைகளுக்கான ஒரு கலந்துரையாடல். அங்கு கொரிய இளைஞர் தொழிலதிபர்கள் தோன்றினர். நான் ஒரு அழகான இளம் நடிகையுடன் பேசிக் கொண்டிருந்த போது சோய் காங் ஜின் ஓடி வந்து அவளை இழுத்துச் சென்றார். நான் திரும்பி வந்தபோது திடீரென ஒரு பழைய பழக்கமானவரை சந்தித்தேன். அவர் தேசிய கலை நிதியத்தின் தலைவரான சுங் ஜின் மியோன். முந்தைய பிறவியில் வரி ஏய்ப்பு மற்றும் தேசிய நிதியை மோசடி செய்ததற்காக நான் அவளை கைது செய்தேன். இந்த முறை அவளையும் ஜங்கில் ஹியூனையும் பிடிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஒரே கல்லில் 2 மாங்காய். பின்னர் எனது பேச்சாற்றலை பயன்படுத்தி ஜின்மியோனிடம் பேசினேன். ஜின்மியோனை ஜங் இல் ஹியூனுக்கு அறிமுகப்படுத்த நான் அழைத்து வந்தேன். ஜின்மியோனின் அழகை பார்த்து இல் ஹியூன் வார்த்தை எழுந்து போனார். நான் அவருக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறேன் என்பதை இல் ஹியூன் அறிந்ததால் அவர் உடனடியாக அவளை மயக்க முயன்றார். அவள் மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். இல் ஹியூன் தூண்டில் சிக்கியதைக் கண்டு நான் செல்லுமாறு சைகை செய்தார். இது அவருக்காக நான் அமைத்த பொறி என்பதை இல் ஹியூன் அறியவில்லை. 2 தீயவர்கள் ஒன்றாக இணைந்தாலில் ஹியூன் நிச்சயமாக உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டு மற்றும் மறைத்த குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடும். எனவே நான் இருவரையும் பிடிக்க முடியும். ஒரு சரியான திட்டம். அடுத்த நாளில் ஹியூன் ஒரு சந்தேக நபரை விசாரிக்க என்னை அழைத்துச் சென்றார். அதற்கு முன்னில் ஹியூன் மற்றொரு அறைக்கு சென்று ஒருவரை சந்திக்க வேண்டும். முற்றுப்புள்ளி. இந்த நபர் மில்ரே எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர். அவர் மிங்சூவால் மோசடி குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டாரானால் அவரது மேலதிகாரி அவரை இந்த குற்றத்திலிருந்து விடுவிக்க ஒரு வழியை கண்டுபிடித்தார். இந்த வேலை இல் ஹியூனிடம் ஒப்படைக்கப்பட்டது. இல் ஹியூன் தனது காதலியை கொன்றதாக ஒரு மருத்துவ மாணவரை ஒப்புக்கொள்ள வைக்க திட்டமிட்டிருந்தார். முற்றுப்புள்ளி. இல் ஹியூன் அந்த மாணவன் அழுவதை கண்டுகொள்ளவில்லை. அவன் தன்னை அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டதாக சொன்னாலும் மில்ரே எலக்ட்ரானிக்ஸ் இயக்குனர் வழக்கு மறக்கடிக்க இல் ஹியூன் இதை பயன்படுத்த விரும்பினார். இதனால் எனக்கு மிகவும் கோபம் வந்தது. அந்த மாணவனை நினைத்து வருந்தினேன். இல் ஹியூனின் மகிழ்ச்சியான முகத்தை கண்டு நான் அந்த மாணவனுக்கு நீதி பெற்றுக் கொடுக்க முடிவு செய்தேன். அதற்கு பிறகு இல் ஹியூன் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும். நான் எப்படி இல் ஹியூனை பிடிக்க வேண்டும்? அந்த மாணவனுக்கு நீதி பெற்றுத் தர வேண்டும். நான் இல் ஹியூன் சிறைக்கு செல்ல திட்டம் தீட்டுகிறேன். முதலில் இல் ஹியூன் ஜின் மியோன் உடன் தவறான உறவில் இருப்பதாக நான் செய்தி பரப்பினேன். பிறகு உடனடியாக அந்த மாணவனுக்கு நீதி பெற்றுக் கொடுக்க ஆதாரம் தேடினேன். ஒரு சில விசாரணைகளுக்கு பிறகு கொலைகாரனின் குற்றமுறையை கண்டறிந்தேன். அவன் குற்றமுறை முந்தைய ஜென்மத்தில் நான் பிடித்த தொடர் கொலைகாரனை போல் இருந்தது. இந்த குற்றவாளியை பற்றி விசாரிக்க கியூரியிடம் கேட்டுக்கொண்டேன்.
ஒருநாள் ஒரு இரவு கண்காணித்த பிறகு கியூரி இறுதியாக குற்றவாளி செயல்படுவதை கண்டாள். நடு இரவில் அவன் ஒரு இடத்தில் குழி தோண்ட ஒரு மண்வெட்டியுடன் சென்றான். ஒரு பெண்ணின் உடலை மறைக்க அவன் தயாரானான். கியூரி அமைதியாக கண்காணித்துக் கொண்டிருக்கும் போது அவள் தொலைபேசி திடீரென்று ஒலித்தது. தான் கண்டுபிடிக்கப்பட்டதை அறிந்த கியூரி அவனை பிடிக்க ஓடினாள். அவள் கிட்டத்தட்ட அவளால் கொல்லப்பட்டாள். அதிர்ஷ்டவசமாக அவன் சரியான நேரத்தில் வந்தான். தாக்குவதற்காக ஒரு கத்தியை எடுத்தானால் ஜான் சியோக் அவன் முகத்தில் குத்தினான். ஜான் சியோக் பிறகு அவன் கையை உடைத்து மீண்டும் குத்தினான். ஜான் சியோக் அவனை எளிதாக வீழ்த்தினான். கைதான பிறகு கொலை செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டான். நீதிமன்றத்தில் ஹியூன் இன்னும் மாணவனை குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தான். இந்த வழக்கு தீர்க்கப்பட்டதில் ஹியூன் திருப்தி அடைந்த போது கியூரி உள்ளே வந்தாள். உண்மையான குற்றவாளியை தான் பிடித்திருப்பதாக அவள் அறிவித்தாள். ஹியூனுக்கு வழக்கு திரும்ப பெறுவதை தவிர வேறு வழியில்லை. இதன் பொருள் மாணவன் விடுவிக்கப்பட்டான். இது தென் கொரிய வழக்கறிஞரின் நற்பெயரை பெரிதும் பாதித்தது. ஹியூன் மாணவனை சிக்க வைத்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. வழக்கறிஞர்கள் மீது மக்களின் நம்பிக்கை வெகுவாக குறைந்தது. இந்த வழக்கு பெரிதாக்கி கியூடே சியோப்பின் உதவியை நாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது பழைய திட்டம்தான். அவர்கள் அதை மறைக்க ஒரு பெரிய வழக்கை கண்டுபிடிக்க வேண்டும். வழக்கறிஞர்கள் மக்களின் நம்பிக்கையை மீண்டும் பெற ஒரு பலி ஆடு அவர்களுக்கு தேவை. அந்த பலி ஆடு ஹியூன் தான். ஹியூன் தேசிய கலை நிதியை மோசடி செய்ய ஜின் மியோனுடன் கூட்டு சேர்ந்ததாக கியூ அறிந்திருந்தார். எனவே கியூ இந்த வழக்கை முழுமையாக கையாள எனக்கு அதிகாரம் அளித்தார். எல்லாம் என் திட்டத்தின்படி நடந்தது. இரையை வலைக்குள் பிடித்தாயிற்று. இங்கிருந்து நான் அதை மெதுவாக பிடிப்பேன். முதலில் ஜின் மியோனை பிடிக்க ஆதாரங்களை கொண்டு செல்லும்படி நான் ஒருவரை அனுப்பினேன். இந்த நேரத்தில் ஜெங் ஹியூனும் கைது செய்யப்பட்டார். கியூ என்னை பார்த்து அவரை பிடிக்க சொன்னாலும் அவர் பாசாங்கு மட்டுமே செய்தார். கியூ தனது வலது கையான ஹியூனை இழக்க விரும்பவில்லை. எனவே கியூ சீக்கிரட்டாக காங் ஜெனை ஹியூக்கின் அறைக்குள் ஊடுருவி அவரது கணினியில் குற்றவியல் தரவுகளை நிறுவ உத்தரவிட்டார். முற்றுப்புள்ளி. ஹியூக்கின் அனைத்து குற்றங்களையும் சுமக்க கியூ விரும்பினார். இந்த சதித்திட்டங்கள் என்னை ஏமாற்ற முடியாது. நான் ஹியூக்காய் பார்த்து அவரது அறையில் ஒரு மறைக்கப்பட்ட கேமராவை நிறுவச் சொன்னேன். இந்த வீடியோ காரணமாக ஹியூக் தண்டனையிலிருந்து தப்பினார். அதன் பிறகு ஹியூன் மற்றும் ஜின்மியோனின் குற்றங்களை அம்பலப்படுத்த நான் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு சென்றேன். நான் அனைத்து ஆதாரங்களையும் விரைவில் சேகரிப்பேன் என்று கியூ எதிர்பார்க்கவில்லை. கியூ பத்திரிகையாளர் சந்திப்பை நிறுத்த என்னை அழைத்தாரானால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. நான் கியூவின் வலது கையை முற்றிலுமாக வெட்டிவிட்டேன். அடுத்தது காங் ஜினை நேரடியாக நடத்துவதற்கு பதிலாக முதலில் அவரது தந்தையின் நிறுவனத்தை விசாரிக்க நான் முடிவு செய்தேன். மின் குக் வேலை முடித்து வெளியேறும்போது திடீரென என்னிடமிருந்து அழைப்பு வந்தது.